Hi friends, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி OnePlusல இருந்து ஒரு பட்ஜெட் மொபைலை லான்ச் பண்ணாங்க. இந்த மொபைல் தான் இது வரைக்கும் வந்ததுலே இந்தியால கம்மி பிரைஸ்ல வந்த ஒரு 5G மொபைலாகவும் இருந்தது. அதனாலே நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. இந்த நாடோட லான்ச் தொடர்ந்து OnePlusல இருந்து நிறைய கம்மி பிரைஸ்ல மொபைல்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தோம். அதுல OnePlus Clover அப்படின்னு ஒரு மொபைல் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இது ஸ்னாப்டிராகனோட 460 ப்ராசரோட ஒரு 15,000 ரூபாய் பிரைஸ்க்கு வரும் அப்படின்னு பார்த்திருந்தோம். ஆனா அந்த மொபைல் கொடுக்குற காசுக்கு ரொம்ப ஒர்த்தான மொபைல் மாதிரி தெரியல. அதை தொடர்ந்து ரொம்ப நாளா பார்த்துட்டு இருந்தா OnePlus Belly அப்படின்ற ஒரு மொபைல் இப்ப அதனோட நேம், அது போக அதனோட ஸ்பெக்ஸ், அது போக லான்ச் டேட், பிரைஸ் எல்லாமே லீக் ஆயிருக்கு. இத எப்பவுமே OnePlus பத்தி தெளிவான டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருந்த மேக் ஜே அப்படின்றவர் தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இங்க OnePlus Belly அப்படின்ற கோட் நேம்ல இருந்த OnePlus Nord N10 5G ரொம்ப பெரிய நேமா இருக்கு. என்ன நேம்ல கொண்டு வர போறாங்க அப்படின்றது தெரியல. OnePlus Nord N10 5G அல்லது OnePlus N10 5G அப்படின்ற நேம்ல வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலா கொண்டு வராங்க. அதுவும் கம்மி பிரைஸ்ல வர போற 5G மொபைலா வருது. இந்த மொபைல்ல டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா 6.49 இன்ச்சஸ் Full HD பிளஸ்ல 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே வருது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆனா இதுல AMOLED LCD அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணல. சோ இங்க OnePlusல Full HD பிளஸ் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் அடுத்த மொபைல் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்போ மாதிரி அந்த கிளாஸ் சாண்ட்விச் டிசைன் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக இந்த பேக்ல தான் கேமராஸும் இருக்க போகுது. இது அப்படியே ஆல்மோஸ்ட் OnePlus Nord மாதிரியான ஒரு பில்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்கு. ஆனா இங்க சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச்சோட கொண்டு வர போறாங்க. பேக்ல 4 கேமராக்கு பதிலா இந்த டைம் 3 கேமராஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த 3 கேமராஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் கேமரா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 64 MP மெயின் கேமரா முதன்முறையா OnePlusல 64 MP கேமராவோட கொண்டு வராங்க. அடுத்து இங்க 8 MP வைட் ஆங்கிள் 2 MP டெப்த் அப்படின்ற செட்டப்போட வரப்போகுது அப்படின்ற மாதிரி இந்த லீக்ஸ் கன்ஃபார்ம் பண்ணுது. அது போக ஃப்ரண்ட் கேமரா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் கேமரா பத்தின தெளிவான டீடைல்ஸ் எதுவுமே கிடைக்கல. ஆனா OnePlus அதிகமா யூஸ் பண்றது அந்த 16 MP கேமரா தான். சோ 16 MP கேமரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இதனோட ப்ராசரும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆமா, ஸ்னாப்டிராகனோட 690 அப்படின்ற 5G ப்ராசர் யூஸ் பண்ண போறாங்க. சோ 5G மொபைலா இது வருது. சோ இந்த ப்ராசர் யூஸ் பண்றதுனால நமக்கு இந்த மொபைல் OnePlus Nord விட கம்மி பிரைஸ்க்கு கொண்டு வர முடியும். அது போக இதுல 6GB 64GB 8GB 128GB போல RAM வேரியன்ட்ஸ் இருக்கலாம். கூடவே இங்க பேட்டரியை பத்தின தெளிவான டீடைல்ஸ் கிடைக்கல. இருந்தாலும் நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஏன்னா OnePlus எப்பவுமே ஒரு 4000 above பேட்டரி கொடுப்பாங்க. அது போக அங்க 13 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும். சோ ஓவராலா பார்க்கும்போது ஒரு 5G மொபைலா எடுத்துக்கிட்டா இந்த மொபைல் கண்டிப்பா நல்ல மொபைலா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் 20,000 ரூபாய்க்கு கீழே 5G மொபைல் எப்ப வரும் அப்படின்னு கேட்டு இருந்தீங்க. இந்த மொபைல் 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உள்ள வரப்போகுது. அது போக இது ஒரு OnePlus மொபைலாவும் வரப்போகுது. சரி, இது என்ன பிரைஸ்ல லான்ச் ஆகும், எப்ப லான்ச் ஆகும் அப்படின்றதுக்கு வரலாம். இது இப்ப இந்தியால லான்ச் ஆக போறது இல்ல. இதனோட ஃபர்ஸ்ட் லான்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஆமா, ஏற்கனவே OnePlus Clover அப்படின்னு ஒரு மொபைல் பார்த்துட்டு இருந்தோம். அந்த மொபைலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இது ஒரு $200 பிரைஸ் பாயிண்ட்ல வரலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம், ஒரு 14-15,000 ரூபாய்க்குள்ள. ஆனா இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் பிரைஸ் பாயிண்ட்குள்ள வரலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஏன்னா OnePlus Nord ஏற்கனவே 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ் பாயிண்ட்ல இருக்கிறதுனால இந்த OnePlusோட OnePlus N10 5G அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள வரப்போகுதாம். ஆமா, 20,000 ரூபாய் பிரைஸ்க்குள்ள வந்தாலுமே ஃபர்ஸ்ட் லான்ச் யூஎஸ்ல இருந்தாலுமே கண்டிப்பா அடுத்தடுத்த மாசங்கள்ல இந்தியால லான்ச் ஆகும். எப்ப லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்ல மறந்துட்டேன். இந்த மொபைல் அக்டோபர்ல யூஎஸ்ல லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அக்டோபர்ல யூஎஸ்ல லான்ச் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா அதே டைம்ல இந்தியால லான்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளேயே இந்தியால லான்ச் இருக்கும். ஏன்னா எப்பவுமே அப்படிதான் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அடுத்த மாசம் இந்தியால அதிகபட்சமா இந்த மொபைலோட லான்ச் எதிர்பார்க்கலாம். சரி, ஓவராலா பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்பிளே, நல்ல ப்ராசர், கூடவே OnePlus அப்படின்ற பிராண்ட் நேம், இதெல்லாம் கொடுக்கறதோட 20,000 ரூபாய்க்கு இல்ல எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு 5G மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா எனக்கு என்னமோ ஒரு நல்ல மொபைலா தான் வரப்போகுது. அடுத்த மாசம் இந்த மொபைலை அதிகபட்சமா எதிர்பார்க்கலாம். இதுதான் OnePlusோட OnePlus Belly ஆர் OnePlus N10 5G பத்தின ஃபுல் டீடைல்ஸ். இந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மொபைலுக்கு நீங்க வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளவுதான் இந்த வீடியோக்கு. இதை தாண்டி இந்த மொபைலை பத்தின வேற ஏதாவது டீடைல் தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பா நான் டெக் அப்டேட்ல கவர் பண்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். சேனல் பிடிச்சது, இந்த மாதிரி மேலும் நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.